Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான அவல் வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். இத போஹா வடைன்னு கூட சொல்லலாம். இந்த வடை செய்யிறதுக்கு உளுந்தே தேவையில்லை. நம்ம பொதுவா மெதுவடை செய்யணும்னா உளுந்த வந்து ஊற வச்சு அரைச்சு அதில் வந்து வடை செய்வோம். அந்த மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் இந்த மாதிரி போஹா வடை செய்யறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. வீட்டில் உள்ள குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் இந்த வடை பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான அவல் வடை ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலில் 2 கப்பு வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவலில் வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அதனால நிறைய தண்ணி சேர்த்துட்டு இதை அலசிக்கணும். இதோட கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை மறுபடியும் 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். இது 2-3 தடவை அலசினதும் இதுலேருந்து தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிட்டேன். அவல் பார்த்தீங்கன்னா இப்போவே மலர்ந்த மாதிரி இருக்குது. அவல் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை பிளேட்டால் கவர் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அவல் பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதை கைகளாலேயே நல்லா மசிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை எந்த அளவுக்கு மசிச்சுக்கணும்னா நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவு திரட்டுவோம்ல அந்த அளவுக்கு மாவு பக்குவத்துக்கு நம்ம கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கைகளால் பிசைய முடியலன்னா நீங்கள் மேஷர் கூட யூஸ் பண்ணி கலந்துக்கலாம். ஆனால் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து மட்டும் அரைச்சிக்க வேணாம். அப்படி அரைச்சோம்னா மாவு வந்து சரியாக அரையாது, ஒரு சைடு நின்றோம். அதே சமயம் மிக்சியும் கெட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கைகளாலே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப ஈஸி. மாவு வந்து உங்களுக்கு கலக்க முடியல, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் வந்து மாவு கலந்துக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு பக்குவத்துக்கு நான் கலந்துக்கிட்டேன். இதை கலக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு, ரொம்ப டைம் எடுக்கல. நம்ம கலக்கிற மாவு வந்து ரொம்ப பருபருன்னு இல்லாமல் இந்த மாதிரி நைஸான பக்குவத்துக்கு இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவோட இன்னும் கொஞ்சம் பொருட்களை சேர்த்துடலாம். அரிசி மாவு 1/4 கப், பொடியை கட் பண்ண வெங்காயம் வந்து 1/4 கப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் 1 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் பவுடர் அண்டு பெருங்காய பவுடர் சேர்த்த கிளிப்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1/2 இன்ச் இஞ்சியை வந்து இந்த மாதிரி பொடியாக துருவிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதே மாதிரி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் 1/2 கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாவை தயிரோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சேர்க்குற தயிர் வந்து ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்படி தயிர் வந்து ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா வடை வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும், அதே சமயம் கிறிஸ்பியாகவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நான் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். மாவு வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாவு வந்து இன்னும் ஊற வச்சிட்டிங்கன்னா மாவு வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உடனே வந்து வடையாக தட்டிடணும். வடையை தட்டுறதுக்கு முன்னாடி கைகளில் கொஞ்சம் ஆயிலை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து கைகளில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து பால்ஸ் மாதிரி உருட்டிக்கலாம். உள்ளங்கையில் வச்சு அமுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மாவில் வந்து விரிசல் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தட்டிக்கணும். இப்போ இதுக்கு சென்டரில் வடை ஷேப்புக்காக விரல்களை யூஸ் பண்ணி இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். பின்னாடியும் திருப்பிட்டு கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு இந்த ஹோலை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸ் தான் இல்லை, வடைகளை வந்து பெருசாவோ இல்லைன்னா சிறுசாவோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தட்டிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வடையை நான் தட்டி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடையில் வந்து ஓட்டை போடாமையும் நீங்கள் வந்து வடையாக தட்டிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை போடுறப்போ ஃப்ரை பண்ணுறப்ப வடை வந்து உள்ளே நல்லா வெந்து வடை வந்து இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். வடைகளில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் திரும்ப சொல்லிக்கிறேன், மாவு வந்து ரொம்ப ஊற வச்சிடாம வடைகளை வந்து உடனே தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வடை வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். நான் எல்லா மாவையுமே வடைகளை செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு 2 கப் அவலுக்கு 13 வடைகள் வரைக்கும் கிடைச்சது. இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடைகளை சேர்த்துடலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளேமை வந்து ஹைக்கு மாற்றிட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். இப்போ வடைகளை வந்து உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு வடைகள் வந்து குக் ஆகட்டும். இப்போ வடைகள் ஒட்டி இருக்கு, அதை வந்து ஒரு ஸ்பூனால் நான் பிரித்து விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடைகள் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் அகலமான கடாயை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வடைகளை வந்து ஒன்றுக்கு பின்னா ஒன்று சேர்க்குறப்ப வடைகள் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் அகலமான கடாயில் வடைகளை வந்து கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி போட்டோம்னா வடைகள் வந்து ஒட்டாது.
இப்போ ஒரு சைடு குக் ஆயிருச்சு. இந்த வடைகளை வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வடைகள் வந்து ரெண்டு சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த வடைகளை ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கலாம். நான் 3 பேட்சஸாக எல்லா வடைகளையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். வடைகள் எவ்வளவு மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நம்ம நார்மலாக சாப்பிட்ற உளுந்த வடையை விட இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இந்த வடை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான அவல் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.